ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான கான்ஸ்டபிள் கணக்கம் அப்படின்ற வெப் சீரிஸோடைய 2வது சீசனை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சீசன் 1 எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் போட்டிருக்கேன். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் ஸ்டோரி தான் இது. சீசன் 1ல நடந்த விஷயங்களை எல்லாம் ரீகேப் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அடவிக்குட்டா அப்படின்ற ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். இந்த அடவிக்குட்டா அப்படின்ற அந்த ஃபாரஸ்ட் கிட்ட போறதுக்கு கூட எல்லாருமே பயப்படுவாங்க. ஈவன் போலீஸ்காரங்க செக் போஸ்ட் டியூட்டிக்கு போறதுக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா அந்த அடவிக்குட்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ள இது வரைக்கும் போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரம் இல்ல. அதே சமயம் பௌர்ணமி அன்னைக்கு ஊருக்குள்ள அடுத்தடுத்து பெண்கள் காணாம போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு லேடி கான்ஸ்டபிளா நம்ம ஹீரோயின் வேலையில ஜாயின் பண்றாங்க. கிராமத்துல சந்திரிகா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டும் ஹீரோனுக்கு கிடைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சந்திரிகாவும் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. சந்திரிகா காணாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா காணாம போன வழக்குல நம்ம ஹீரோயினை பிரைம் சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. ஹீரோயின் இந்த வழக்கோட பிரைம் சஸ்பெக்டா இருந்தும் சந்திரிகா வழக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுனால ஹீரோனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கா அந்த அடவிக்குட்டா அப்படின்ற அந்த டேஞ்சரான ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் டியூட்டி. அப்ப அந்த ஃபாரஸ்ட்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள நுழையறாங்க. ஃபாரஸ்ட்ல நடக்கிற மர்மத்தையும் திறமையான இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கு பின்னாடி இந்த ஊருடைய பிரசிடென்ட் தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. பிரசிடென்ட் சின்ன வயசுல இறந்து போன அவங்க அம்மா கூட பேசுறதுக்காக பிளாக் மேஜிக் எல்லாம் செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிராம பெண்களை பலி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ஒரு வழியா இந்த பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த பிரசிடென்ட்னால கொல்லப்பட்ட பெண்கள் லிஸ்ட்ல சந்திரிகா இல்ல. அப்ப சந்திரிகா எங்க போனா அவளுக்கு என்னாச்சு? ஒருவேளை இந்த பிரசிடென்ட்டோட பிளாக் மேஜிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வேற யாராவது சந்திரிகாவை கொலை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்ப சீசன் 2ல நம்ம சந்திரிகாவை தேடி போக போறோம். போலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க சந்திரிகாவை தேடி போலாம். சீசன் 2 ஸ்டார்டிங் சீன்ல சந்திரிகாவை ஏதோ ஒரு இருட்டு அறையில செயின் எல்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒரு மர்ம நபர் சந்திரிகாவை அட்டாக் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. பட்டன்னு நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய கனவுங்க. சந்திரிகா காணாம போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிம்மதியா தூங்குறதே இல்ல. எப்போதுமே சந்திரிகாவுடைய நினைப்பா இருக்குது. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வேகமா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போறாங்க. இந்த முறை அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மேல பள்ளி இருக்குங்க. அந்த பள்ளியை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. கட் பண்ணா இந்த ஊர்கிட்ட ஒரு பஸ் வந்து நிக்குதுங்க. அந்த பஸ்ல இருந்து இறங்கி கிராமத்தினர்கள் அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. அதுவும் அந்த காட்டு வழியை தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அடவிக்குட்டா அப்படின்ற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்தாலே மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சு அந்த பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்த பிரசிடென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க இல்லையா? அதனால மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த பாதையை சகஜமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு ரெடி ஆயிட்டு வெளியில கிளம்பி வராங்க. வழக்கம் போல காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இந்த பிரசிடென்ட்டோட வீட்டையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. இப்போ இந்த பிரசிடென்ட் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பிரசிடென்ட் மென்டலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல செயின் எல்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கையில ஒரு ரோசா பூ வச்சுக்கிட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சின்ன வயசுல இந்த பிரசிடென்ட்டும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ரோஜா செடி எல்லாம் நட்டு வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால செத்து போன அம்மா கிட்ட பேசணும், நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எல்லாம் அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டோட கேஸை சால்வ் பண்ணிருந்தாங்க இல்லையா? இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் நம்ம ஹீரோனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த ஹெட் கான்ஸ்டபிளை தவிர வேற யாருமே நம்ம ஹீரோனை மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஸுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஸ்டேஷனுக்கும் நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சு போயிருது. எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஹீரோயின் மேல மதிப்பும் மரியாதையும் கூடுது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு நமக்கே தெரியும். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சந்திரிகாக்கு இப்போ வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் கேஸ் ஃபைலை தேடிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த ஃபைல் ரேக்கு கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கிருந்த ஒரு தேளு அவரை கொட்டிரும். வலி தாங்க முடியாம அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு தேள் இருக்குங்க. சோ அந்த தேளை ஒரு போலீஸ் ஆபீசர் கொல்றதுக்கா போவாரு. இல்ல அதை கொல்ல வேண்டாம், இந்த ஊர் வழக்கப்படி அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு பாட்டியை வர சொல்றாங்க. அந்த பாட்டியும் மருத்துவம் பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த தேளை கொல்லல அப்படிங்கும்போது கொல்லல அப்படின்றாங்க. அதை பாட்டில போட்டுட்டு உடனே அந்த தேள் கொட்டு வாங்கின அந்த கான்ஸ்டபிளுக்கு மருந்தெல்லாம் வச்சு விடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேளை எடுத்துட்டு அந்த பாட்டி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க யார் இந்த பாட்டி அப்படின்ட்டு. அந்த அடர்ந்த வனப்பகுதி இருக்கு இல்லையா? சோ அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ஃப்ளவர் இருக்குங்க. அந்த ஃப்ளவர் வந்து விஷப்பூச்சிகளோட விஷத்தை முறிக்கும். அந்த ஃப்ளவர் ஒரு சில நாட்கள்ல மட்டும் தான் பூக்கும். அது பூக்கிற டைமுக்கு இந்த பாட்டி காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பூவை பறிச்சுட்டு வருவாங்க. அந்த காட்டுக்குள்ள போய் பூவை பறிக்கிற அளவுக்கு இங்க யாருக்குமே தைரியம் இல்ல. அதனால இந்த மாதிரி ஊருக்குள்ள யாராவது விஷப்பூச்சி கடிச்சதுன்னா இந்த பாட்டி கிட்ட சொன்னா போதும், இவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துருவாங்க அப்படின்னு ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. சீசன் 1ல அடவிக்குட்டா ஃபாரஸ்டுக்குள்ள மைனர் குஞ்சோட வாட்ச் கிடைச்சு மைனர் குஞ்சை வச்சு உரின்னு உரிச்சப்போ மைனர் குஞ்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பண்ணிய வேட்டையாடிட்டு நான் காட்டுக்குள்ள போனேன். அப்ப திரிசூலம் டேட்டோ போட்டிருந்த ஒருத்தர் இந்த பாபுஜியை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய கழுத்துல தேள் கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சந்திரிகாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பாபுஜி அப்படின்றவன் தேள் கொட்டி தான் இறந்து போயிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதனால இந்த சம்பவத்தை எல்லாம் இந்த பாட்டி கூட தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. வழக்கம் போல இந்த பாட்டி அந்த ஃபாரஸ்டுக்குள்ள பூவை பறிக்கிறதுக்காக போவாங்க. அதே சமயம் இன்னைக்கு காலையில ஸ்டேஷன்ல பிடிச்ச அந்த தேளையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோன் இது எல்லாத்தையுமே அந்த காட்டுல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்ப இந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிப்பாங்க. கையில கால்ல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு ஆத்திரலாம், ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்துறது ரொம்ப கஷ்டம். உன் மனசுல இருக்கக்கூடிய காயத்தை போக்குறதுக்கான விட உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு, நீ ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணனா உனக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுவாங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட இந்த சந்திரிகா வழக்க பத்தி விசாரணை பண்ணுனா இது வரைக்கும் காணாம போன பெண்களோட சேர்த்து சந்திரிகாவும் இறந்துட்டு தான் இந்த ஊர்க்காரங்க நினைக்கிறாங்க. அதற்கு காரணமும் இந்த பிரசிடென்ட் சொல்லி ஆபீசர்ஸும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால சந்திரிகாவை தேடி போறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாரு. சந்திரிகாவுடைய அப்பா அம்மா இதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையா, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. நாளைக்கு இந்த கிராம மக்கள் இறந்து போனவங்களுக்காக திவசம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ரிவர் பக்கத்துல நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா இது வரைக்கும் 4 பெண்கள் வந்து கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க இல்லையா, சந்திரிகாவோட சேர்த்து 4 பெண்களுடைய போட்டோமே அங்க வச்சு முன்னாடி இலையெல்லாம் வச்சு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இறந்து போனவங்க காக்காயா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. எல்லோரும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காக்காய்ங்களாம் அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஹெட் கான்ஸ்டபிள் ஹீரோனோட முகத்தை பாக்குறாரு. அப்படியே ஹீரோனும் அந்த இடத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. காக்காய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 பெண்களுடைய இலையில இருக்கக்கூடிய சாப்பாட்டை மட்டுமே தான் எடுத்துச்சே தவிர சந்திரிகா போட்டோ முன்னாடி எந்த ஒரு காக்காமே வந்து உட்காரல. இதை வச்சு பார்க்கும்போது சந்திரிகா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா உயர் அதிகாரியா மீட் பண்றதுக்காக போறாங்க. எஸ்ஐ கிட்ட போயிட்டு சார் சந்திரிகாவோட வழக்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சந்திரிகா இன்னும் சாகல அப்படின்னு சொல்ல எதை வச்சுமா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ஊர் மக்கள் தவசம் கொடுக்கறதுக்காக எல்லா பெண்களோட போட்டோமே வச்சு சாப்பாடு வச்சாங்க, அதுல எந்த காக்காயுமே வந்து சந்திரிகா போட்டோ முன்னாடி உட்காரல அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் ஒரு காரணம்னு போய் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்றாருங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதனால இந்த எஸ்ஐ இருக்கிறார் இல்லையா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போன் அடிக்கிறாரு. பேசிக்கா இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக தான் இந்த சந்திரிகாவோட ஃபைலை கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவர்கிட்ட இந்த ஃபைலை ஒரு 3 நாளைக்கு கமிஷனர் கைக்கு போகாத மாதிரி தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற ஆபீசரும் ஓகே சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு சாலிடா 3 நாள் டைம் இருக்கு. சோ இந்த 3 நாளைக்குள்ள சந்திரிகாவோட வழக்க ஹீரோன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதுக்கு இந்த எஸ்ஐ பர்மிஷன் தராரு. அதே சமயம் நீ எங்க இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் உடனடியா போஸ்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. போன சீசன்ல நம்ம பார்த்தோம் சந்திரிகா ஒரு மருந்து வாங்கி என்னோட அம்மாக்கு கால் வலி, அதற்காக தான் இந்த மருந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த லெட்டர் போன அட்ரஸை இவங்க கேக்குறாங்க. அங்க இருக்கிற போஸ்ட்மேனும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணணுமா, நான் செக் பண்ணிட்டு உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோன் சந்திரிகாவுடைய அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்காக வேற ஊருக்கு போறாங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. போய் கதவை தட்டுனா வசுதா அப்படின்ற அந்த லேடி ஓபன் பண்றாங்க. அதாவது சந்திரிகா கிராமத்துக்கு வரும்போது கூட ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்கள நான் அம்மான்னு சொல்லி இருந்திருப்பேன் போன சீசன்ல. பேசிக்கா அவங்க அம்மா கிடையாது, சந்திரிகாவை பாத்துக்கிறதுக்காக அவங்க அப்பா வேலைக்கு வச்சிருந்த ஒரு பெண் தான் பாத்தீங்கன்னா இந்த வசுதா. அந்த அரசியல்வாதியோட மனைவி தான் சந்திரிகாவுடைய அம்மா அப்பாங்க. சந்திரிகா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவுடைய அப்பா அம்மா இருந்த இடத்துக்கே வசுதாவும் போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. இந்த டைம்ல எதுக்கு அம்மா வந்திருக்க அப்படின்னு சந்திரிகாவுடைய அம்மா கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, சந்திரிகா காணாம போனதுக்கு நானும் ஒரு காரணம். அன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தேன்னா சந்திரிகா இந்நேரம் நம்ம கூட இருந்திருப்பா, என்னால தினம் தூங்கவே முடியறதில்ல, அவன் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதை உங்களை பார்த்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இங்க வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருக்க சந்திரிகாவுடைய அம்மா நம்ம ஹீரோனை தடுக்கிறாங்க. ஏமா வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த ராத்திரி அதுவும் மழையில நனைஞ்சிட்டு தனியா போறேன்ற, நீ இங்கேயே இருந்துக்கோ, நாளைக்கு காலையில போவியாமா, சந்திரிகாவுடைய ரூமும் காலியா இருக்கு, சந்திரிகாவோட ட்ரெஸ்ஸும் இருக்கு, நீ அதை வேர் பண்ணிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ரூம் டோர் ஓபன் பண்றாங்க. அந்த ரூம்ல சந்திரிகா சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதுங்க. அங்க இருக்கிற ஒரு பொம்மையை தொடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் போறாங்க. அவ சந்திரிகாவுடைய அம்மா அதை தொடாதமா, சின்ன வயசுல அந்த பொம்மை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ரொம்ப அழுதா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு, இப்ப நீ அந்த பொம்மையை தொட்டு அந்த பொம்மை மறுபடியும் உடஞ்சு போச்சுன்னா சந்திரிகாக்கு யாரு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணு இழந்த வேதனையில அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஷாலை கவனிப்பாங்க. அந்த ஷால்ல ஏகப்பட்ட ரத்தக்கரையா இருக்குங்க. சந்திரிகா காணாம போறதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷால் தாங்க இது. ரத்தக்கரை படிஞ்ச ஷால் இந்த இடத்துல இருக்குன்னா என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லா தெரியுது. உடனே ஹீரோயின் அந்த ரூமோடைய சாவி ஹோல் வெளியில பார்த்தா சந்திரிகாவுடைய அப்பா அம்மா அந்த ரூம் முன்னாடி நின்று ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்திரிகா காணாம போனதுக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் கட்டுறாங்க. சந்திரிகாவுடைய அப்பா அம்மா ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாங்க. சந்திரிகாவுடைய அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 3 முறை ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதுங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு. அதே சமயம் இவங்களோட பிசினஸ் எல்லாமே ரொம்ப டல்லா இருந்திருக்கு, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்திருக்குதுங்க. அதனால இவங்களோட ஜாதகத்தை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவுடைய அப்பா அம்மா மற்றும் சந்திரிகா 3 பேர்த்தோட ஜாதகத்தையும் ஒரு சாமியார் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்த சாமியார், உங்க 2 பேர்த்தோட ஜாதகத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா ப்ராப்ளமே உங்க பொண்ணோட ஜாதகத்துல தான். உங்க பொண்ணு உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இப்படி டவுன்ஃபால தான் சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இதற்கு சொல்யூஷன் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சாமியார் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்றாருங்க. ஆனா அது என்ன அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லல. ஒருவேளை இந்த சாமியார் பெத்த பொண்ணையை கொலை செய்ய சொல்லி ஐடியா கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சந்திரிகா
சந்திரிகாவோட அம்மா கிட்ட உங்களுக்கு இப்ப கால் வலி எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கால் வலியா யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல உங்க டேபிள்ல ஜண்டு பாம் இருந்தது அதை பார்த்துட்டு தான் கேட்கறேன் அப்படின்ட்டு தலைவலி அதனாலதான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சந்திரிகா பாத்தீங்கன்னா போஸ்ட்ல ஒரு ஆயில் வாங்கி என்னோட அம்மாக்கு கால் பெயின் அதுக்காக தான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. சந்திரிகா அதை யாருக்கு அனுப்பியிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சந்திரிகாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ரகடான பார்வையில தான் கைஸ் பாக்குறாரு. உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன் வண்டியில ஏறுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கார் போய்கிட்டே இருக்குதுங்க. நம்ம ஹீரோனோட யோசனை எல்லாம் நேற்று ராத்திரி ஹீரோயின் ரூம்குள்ள இருக்கும்போது சாவி ஓட்ட வழியா பாப்பாங்க. அப்போ சந்திரிகாவோட அப்பா அம்மா அது ரூமுக்கு வெளியில நின்று ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சந்திரிகா காணாம போனதுக்கும் இவங்க அம்மா அப்பாக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மனசுல ஃபுல்லா இதே தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு சந்திரிகாவோட அப்பா தாறுமாற காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ரூட்டை மாத்தி வேற ரூட்ல போக ஆரம்பிக்கிறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் ரூட்டை மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு காரை தாறுமாற ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு டர் ஆகுதுங்க. இந்த சீனை பாக்குற நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆளு காரை இப்படி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாம என்னங்க ஆகும், அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்லங்க. கடைசியா கொண்டு போய் ஹீரோனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறாரு. உண்மையிலேயே ஷார்ட் கட்ல தான் கூட்டு போயிருக்காருங்க. சந்திரிகாவோட அப்பா அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அங்க இருக்கிற காயின் பாக்ஸ்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. பாபுன்ற போலீஸ் ஆபீசர் தான் போன் அட்டென்ட் பண்றாரு. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க என்ன உதவி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா நான் போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு சந்திரிகா யாருக்கோ லெட்டர் அமைச்சிருந்திருக்கா, அது யாருக்கு அனுப்பியிருக்கா அப்படின்ற டீடைல் கேட்டிருந்தேன். அவர் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதை மட்டும் வாங்கி அது என்ன அட்ரஸ்க்கு போச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க நான் போய் பாக்குறேன் அப்படிங்கும்போது பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் பாக்ஸ் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பாபு நேரா போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாரு. அங்க போய் பார்த்தா போஸ்ட் மாஸ்டர் இருக்க மாட்டாரு. போஸ்ட் மாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்டா அவர் ஊருக்கு போயிருக்காரு, அவர் லீவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர் கணக்கம் ஏதோ கேட்டு வச்சிருந்தாங்களா, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, அதை பத்தின டீடைல்ஸ் இந்த நோட்ல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே இந்த பாபு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ் நோட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த காயின் பாக்ஸ் நம்பருக்கு போன் அடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த அட்ரஸையும் சொல்லிடுறாரு. அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. அந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா சந்திரிகாவோட அம்மா அப்பா வீட்டு அட்ரஸே கிடையாது, வேற ஒரு கிராமத்தோட அட்ரஸ் மாதிரி இருக்குது. இது என்ன அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல யார் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அதுவும் அம்மாக்காக ஆயில் அனுப்புறேன்னு வேற சொல்லி இருந்திருக்கா. ஆனா சந்திரிகாவோட அம்மாக்கு கால் வழியே இல்ல, அதே சமயம் ஆயில் அவங்க வீட்டுக்கும் வர கிடையாது. சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் நோக்கி ஹீரோயின் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தி தாங்க. ஹீரோயினோட அப்பா சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காராம். உடனடியா ஹீரோயின் கிட்ட இந்த தகவலை சொல்லி அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் ஆபீசர் பாபு பாத்தீங்கன்னா அந்த காயின் பாக்ஸ்க்கே திரும்ப கால் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டதா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு போறாங்க. அங்க ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டோட கதவை தட்டுனா சந்திரிகா டோர் ஓபன் பண்றாங்க. சந்திரிகாவை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி பட்டுன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ இங்கதான் இருக்கியா, உனக்கு எங்கெங்கெல்லாம் தேடின தெரியுமா, உனக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு உணர்வு பூர்வமா இவங்க பேசிட்டு ஆமா நீ எதுக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சந்திரிகா ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ யாரை நினைச்சு பயப்பட தேவையில்ல, இனி நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்ல சந்திரிகா ஒரு தாறுமாறான ட்விஸ்ட வைக்கிறாங்க. சந்திரிகாவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு சந்திரிகானா உசுருங்க. சந்திரிகாவுடைய எல்லா பர்த்டேவையும் பண்டிகை மாதிரி கொண்டாடுவாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த வகையில ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சந்திரிகாவுடைய அப்பா என்ன நினைச்சாருனே தெரியல. இங்க வாமா சந்திரிகா, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலா இந்த சந்திரிகா வந்து அவங்களுடைய பயாலஜிக்கல் பொண்ணே கிடையாது. சந்திரிகாவுடைய அப்பா அம்மாக்கு நீண்ட நாட்களாவே குழந்தை பிறக்காம இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் அபிஷியலா சொல்லிட்டாங்க. அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தத்தெடுத்த பொண்ணுதாமா நீ அப்படின்னு உண்மையை உடைச்சிடுறாருங்க. இதை கேட்டு சந்திரிகா அதிர்ந்து போயிடுறாங்க. இதை சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியலமா, இப்ப நீ புரிஞ்சுக்க கூடிய பக்குவத்துக்கு வந்துட்ட, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல சந்திரிகா ஆரம்பத்துல ஃபீல் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்க தான்ப்பா அப்பா அம்மா, இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட அப்பா அம்மா, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க அப்படின்ற மாதிரி சந்திரிகா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்திரிகாக்கு ஒரு கியூரியாசிட்டி வருதுங்க. நம்ம ஒரிஜினல் அப்பா அம்மா எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டி ஓபன் பண்ணும்போது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுல ஒரு டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சந்திரிகாவை தத்தெடுத்ததற்கான சர்டிபிகேட்டுங்க. அந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா உண்மையான அப்பா அம்மாவோட டீடைல்ஸ் இருக்குது. சோ அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சந்திரிகா இந்த இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த சந்திரிகாக்கு ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். சந்திரிகா மாதிரியே இங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு சஹாரிகா. அப்பதான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சந்திரிகா எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்பா இறந்துட்டாரு, அம்மாக்கு இப்ப கண் பார்வை இல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால்வழியின் காரணமா அவங்களால நடக்க கூட முடியாது, படுத்த படுக்கையா தான் இருக்கிறாங்க, நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சஹாரிகா சொல்லி இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சந்திரிகா ரொம்பவே மனமுடிஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சஹாரிகா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து அவளுடைய வாழ்க்கையை வாழாமையே
போயிட்டாங்க. ஊருக்குள்ள மத்த பொண்ணுங்கெல்லாம் பிடிச்சதை வாங்கிட்டு நினைச்சதை சாப்பிட்டுட்டு வெளியெல்லாம் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சஹாரிகாவோட வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சந்திரிகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒண்ணு பண்ணலாம், கொஞ்ச நாள் நான் இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கிறேன், நீ என்னோட இடத்துக்கு போ, என்னோட வாழ்க்கையை நீ வாழு, அதாவது சந்திரிகாவா நீ என்னோட வீட்டுல போய் இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சஹாரிகா சொல்லுவாங்க. அம்மாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு, அதனால எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, நான் சொல்றத கேளு அப்படின்னு சந்திரிகா சொல்லி இருந்திருக்காங்க. உன் மேல யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படின்னா நீ சில விஷயங்களை எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா மாதிரியே நடை உடை பாவனை எல்லாத்தையுமே அவங்க கத்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட சஹாரிகா சந்திரிகாவா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. சஹாரிகாக்கு புது வீடு புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்குங்க. அதே சமயம் சந்திரிகாவோட அப்பா வந்து சந்திரிகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொபோசலையும் பார்த்திருந்திருக்காரு. ஆனா சந்திரிகா சேகர் அப்படின்ற ஒரு பையனை ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. சந்திரிகாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த ஜாதகத்தின் மேல அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு ஆளுங்க. அது மட்டும் இல்லாம கேஸ்ட் விஷயத்திலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அதனால கண்டிப்பா இவங்களோட லவ் மேட்டரை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதனால சந்திரிகா சேகர் கிட்ட பேசி நீ ஒன்னு பண்ணு, ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டீனா அதை வச்சு என்னோட அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ல, சேகரும் பாத்தீங்கன்னா துபாயில வேலை கிடைச்சு துபாய்க்கு வேலைக்கு போயிருந்திருக்காருங்க. இன்னொரு பக்கம் சந்திரிகாவோட அப்பா அவரு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள கூட சம்பந்தம் பேசுறாருங்க. இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாரிகா கிட்ட சந்திரிகா ஒரு ஐடியா கொடுத்திருந்திருக்காங்க. சஹாரிகா சந்திரிகாவோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி புதுசா ஒரு நாட்டுப்புற கலை இருக்குது, சோ அதை நான் ஒரு பர்டிகுலர் கிராமத்துக்கு போய் கத்துட்டு வரலான்னு இருக்கிறேன், இதெல்லாம் கத்துக்கிட்டு வர வரைக்கும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்னமா உனக்கா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற கலையை கத்துக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு சஹாரிகாவை அமுச்சு வச்சிருந்திருக்காரு. சஹாரிகாவுடைய பாதுகாப்புக்காகவும் கூடமாட உதவி செய்யறதுக்காகவும் கூட ஒரு வேலைக்காரக்காவையும் அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படி சஹாரிகா இந்த கிராமத்துக்கு வரும்போது தான் நம்ம ஹீரோனுக்கும் சஹாரிகாக்கும் பரிச்சயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஹீரோனுக்கு புரிய வருது, இவ்வளவு நாள் நம்ம ஹீரோன் பழகிட்டு இருந்தது சந்திரிகா கூட கிடையாது, சந்திரிகாவா நடிச்சுக்கிட்டு இருந்த சஹாரிகா கூட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சந்திரிகாவும் சஹாரிகாவும் ஒரு டைம் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், ஏன்னா எனக்கு வந்து சேகர் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா சேகரை அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, நீ என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சஹாரி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா சஹாரிகா ஒத்துக்க கிடையாது. அதுக்கப்புறம் சந்திரிகாவும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா இந்த சஹாரிகா கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம இருந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திரிகா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அது எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரிகா மர்மமான முறையில காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் இஷ்யூ எல்லாம் நடந்துச்சு இல்லையா அந்த டைம்ல. சோ சந்திரிகாவும் செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா சந்திரிகா வீட்டுக்குள்ள போயிட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா உனக்கு ஒன்னும் ஆகலையாமா, எங்கம்மா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் சந்திரிகாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. சோ இதுக்கு மேல மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா எல்லா உண்மையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், 2 பேரும் இடத்தை சேஞ்ச் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள் இங்க இருந்தது சஹாரிகா தான், இப்ப காணாம போயிருக்கிறதும் சஹாரிகா தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்திரிகா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்திரிகாவோட அப்பா வேண்டாமா, சஹாரிகாவை யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, சஹாரிகாவை இந்த மாதிரி பண்ணவங்க கண்டிப்பா இன்னும் வெளியில தான் இருப்பாங்க, அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா உன்னை டார்கெட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு அவர் தடுத்துருவாரு. சஹாரிகா காணாம போயிருக்கா, சஹாரிகா மாதிரியே இருக்கக்கூடிய சந்திரிகா இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம மறைச்சதற்கான காரணம் சந்திரிகாக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்துட்டு தான். சோ இத பத்தி தான் பாத்தீங்கன்னா சந்திரிகாவோட அப்பா அம்மா அந்த கதவுக்கு வெளியில நின்று டிஸ்கஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பார்வையில அவங்க அம்மா அப்பா கெட்டவங்க மாதிரி ப்ரோட்ரேட் ஆயிருக்கும். சஹாரிகா அந்த கிராமத்துல இருக்கும்போது உன்னை பத்தியும் அந்த கிராமத்துல நடக்கிற விஷயங்களை பத்தியும் எனக்கு லெட்டர் போடுவா, அதனாலதான் உன்னை பார்த்த உடனே உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சந்திரிகா எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த சந்திரிகா கிடையாது, சஹாரிகா தான். இப்போ நம்ம ஹீரோன் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது சஹாரிகாவை தான். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சஹாரிகாவை தேடி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. மேரி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா. காதலனால அவ பிரெக்னென்ட்டும் ஆகிறா. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் மேரியோட வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால மேரியோட பாய் ஃப்ரெண்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைமையில ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுல வந்து இவங்க ஸ்டே பண்றாங்க. அப்ப மேரி ரொம்பவே ஃபீல் பண்றா. மேரியோட பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு, உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நாளைக்கே வேற வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ண கிடையாது, அப்பா அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றேன், இந்நேரம் எங்க ஆளுங்கெல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மேரி சொல்லி இருந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாரு, உங்க அப்பாக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அதனால நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோனுடைய அப்பா கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன்ல தான் அட்மிட் ஆயிருப்பாரு. நேரா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பாக்குறதுக்காக போக அவங்க அப்பா பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு அழுக வருதுங்க. சின்ன வயசா இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. நான் பெரிய ஆளானோன்னா போலீஸ் ஆவேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோனை பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஆனா அப்பா அவங்களை எல்லாம் எதிர்த்து நிப்பாருங்க. ஹீரோனுடைய அப்பா, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோமா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ போலீஸ் ஆபீசர் ஆகி என் முன்னாடி நின்று சல்யூட் அடிப்ப பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப இக்கட்டான சூழ்நிலையில அப்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அப்ப நம்ம ஹீரோன் சல்யூட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அப்பா இறந்தே போயிருவாருங்க. இப்ப நம்ம ஹீரோன் சின்ன வயசுல பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இரங்கல்
தெரிவிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோனுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியில வந்து கட்டை எடுத்து அடின்னு அடிச்சு அவனை விரட்டி விட்டுருவாங்க. சித்தியோட தம்பினால சித்தியும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சந்திரிகாவுடைய அப்பா அம்மா இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக மாலையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இரங்கல் தெரிவிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, காணாம போனது சஹாரிகாவா இருந்தாலும் அவளும் என்னுடைய பொண்ணு தான், எனக்கு என்னுடைய பொண்ணு வேணும், உன்னோட திறமையான இன்வெஸ்டிகேஷன்ல சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்ப இவங்க கார்ல ஏறி போகும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு தாட் வருங்க. சஹாரிகா முறையா இந்த ஊருக்கு வரும்போது சஹாரிகாவுடைய கார் டிரைவரான சதீஷையும் இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப சதீஷ் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே வந்திருந்திருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோனோட மொத்த சந்தேகமும் அந்த சஹாரிகாவுடைய டிரைவர் மேல திரும்புதுங்க. அந்த டிரைவரை பத்தி ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அந்த டிரைவர் யாருன்னே தெரியலங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வசுதா அப்படின்றவங்களை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க தான் சஹாரிகா இங்க இருக்கும்போது பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சந்திரிகா சஹாரிகா அப்படின்ற 2 பேர் இருக்கிறாங்கன்ற உண்மையே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த வசுதா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரிகா காணாம போன விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது, அதை வச்சு உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டிரைவர் சதீஷை பத்தி இந்த வசுதா கிட்ட கேட்கும்போது வசுதா சொல்லுவாங்க, அவன் நார்மலான ஒரு ஆள் கிடையாது, தப்பான ஒரு ஆள் தான், சந்திரிகா மேல அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டாவை எடுத்து காட்டுறாங்க. அதாவது சந்திரிகாவோட ரூம்குள்ள இருந்து ஒரு துப்பட்டா எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, ரத்த கரை படிஞ்ச துப்பட்டா. அதை பார்த்ததும் இந்த வசுதா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சந்திரிகா காணாம போறதுக்கு முன்னாடி அவ வியர் பண்ணியிருந்த துப்பட்டா தான் இது. அப்ப இந்த சதீஷ் தான் ஏதோ ஒன்று பண்ணிருப்பான், உடனடியே இந்த விஷயத்த சொல்லலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசர அவசரமா வசுதா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அசையாம அங்கேயே உட்காந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சதீஷை மீட் பண்ணிட்டு தான் இங்க வரேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் சதீஷ் எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்ல வசுதாக்கு தூக்கி வரி போட்டுருது. ஆக்சுவலா சதீஷ் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி ஆளெல்லாம் கிடையாதுங்க. சந்திரிகா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவுடைய பொருட்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சந்திரிகாவுடைய அப்பா அம்மா வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால இந்த சதீஷ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக்ல பேக் பண்ணிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு அவருக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாருங்க. ஆனா வசுதா பாத்தீங்கன்னா வேணுனே அந்த சதீஷ் மேல இந்த பழிய தூக்கி போடுற மாதிரி ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த வசுதா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வசுதா, நான் டீ போட்டு வரேன், டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோன் அந்த டீயை குடிக்க மாட்டேன்றாங்க. உடனே இந்த வசுதா பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குடிச்சு காட்டுறாங்க, அதுல எதுவும் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோனும் குடிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா அவங்க சொல்றாங்க. நான் சஹாரிகானே சொல்றேன், அன்னைக்கு நம்ம ஹீரோனும் சஹாரிகாவும் வண்டியில வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் சஹாரிகா வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. பாதி தூரம் வரைக்கும் நர்ஸ் கொண்டாந்து விட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சஹாரிகா மட்டும் அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியே நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் அங்க நடக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு பாக்குறதுக்காக சஹாரிகா அப்படியே டார்ச் அடிச்சுட்டே போவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வருவாரு. அது வேற யாரும் கிடையாது, இந்த பாபுஜி தான். அதாங்க சஹாரிகா பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாரு, அவரு தான். நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி சஹாரிகா கேட்க, இல்ல இன்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன்ல உன்னை எல்லாருமே திட்டாங்க, நான் உன் மேல விழுந்ததுனால தான் நீ என்ன அடிச்ச, அதனால தான் பிரச்சனையாச்சு, அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக போனா இந்த ஊர் பிரசிடென்ட் அங்க பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இதை இவங்க 2 பேருமே கண்கூடா பாத்துருவாங்க. அப்ப ஊருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த பிரசிடென்ட் தான், நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ போய் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபுஜி கிட்ட போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாபுஜி கொல்லப்பட்டிருந்திருக்காரு. சஹாரிகா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வீடு வந்து சேருவாங்க. வீட்டுல வசுதா இருப்பாங்க. வசுதா கிட்ட இந்த மாதிரி காட்டுக்குள்ள அமானுஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு காரணம் பிரசிடென்ட் தான், நீங்க உடனடியா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இப்ப வசுதாவும் சஹாரிகாவும் அந்த காட்டுக்குள்ள போக திடீர்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வசுதா சஹாரிகாவுடைய கழுத்தை வெட்டி சாவடிச்சிருவாங்க. அவங்க தானே கார்டியன், சஹாரிகாவை பாத்துக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களே சஹாரிகாவை கத்தியால வெட்டி கொலை பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச நம்ம ஹீரோயின், இதை பண்ணது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இப்ப உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு ஹீரோயினை கொல்லலான்னு வராங்க. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். மேரி அப்படின்ற ஒருத்தங்க வீட்டுக்கு தெரியாம திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினதா நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மேரி காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க மேரி தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசலான்னு போகும்போது அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வரும், நீ பாட்டுக்கு ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்ட, ஆனா உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணி உன்னோட அம்மா அப்பா இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மேரிக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. மேரி வீட்டுல போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டமே அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து மேரியோட பாய் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு இடத்துல டிரைவர் வேலை கிடைச்சிருக்குது, 2 நாள் வெளியூர்ல டிரைவ் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாருங்க. அந்த டைம்ல நம்ம மேரிக்கு லேபர் பெயின் வந்திருக்குங்க. மேரியோட கணவரோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் செய்வாரு. அப்பதான் டாக்டர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுவாங்க, ஆக்சுவலா மேரியோட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படிங்கும்போது, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற துக்கத்துல மேரி மனமுடிஞ்சு போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இன்னொரு அதிர்ச்சி தகவல் தெரிய வருங்க. மேரியோட கணவர் பாஸ்கர் இருக்கிறார் இல்லையா, டிரைவர் வேலை கிடைச்சிருக்கிறதா சொல்லி ஊருக்கு போயிருந்திருக்காரு. பட் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஓனர் வந்துட்டு கோல்டு ஸ்மக்லிங்காக பாஸ்கரை பயன்படுத்தி இருந்திருக்காருங்க. அது
பாஸ்கருக்கே தெரியாது. வண்டி ஓட்ட சொன்னாங்கன்னு ஓட்டுறதுக்காக போயிருந்திருப்பாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து புடிச்சு விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அப்பதான் பாஸ்கருக்கே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. பாஸ்கரை ஃப்ரேம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்கர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருந்திருக்காரு. அப்ப போலீஸ்காரங்க சுட்டு கொன்னுட்டாங்க. மேரிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா இறந்து போனாங்க. ரெண்டாவது குழந்தை இறந்து போச்சு. இப்போ துணையா இருக்கிற கணவரும் இறந்து போயிட்டாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோனை இந்த வசுதா கொல்றதுக்காக கத்தியால குத்த வருவாங்க. பட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்க எல்லாம் தடுத்துருவாங்க. இந்த வசுதாவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்லயும் போட்டுருவாங்க. இந்த வசுதா தான் சஹாசரா அப்படின்ற அந்த பெண்ணை கொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோனோட கேள்வி என்னன்னா, சஹாசராவை அவங்க எந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க, பாடி எங்க அப்படின்ட்டு. ஆனா அதை அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு திருட்டு பையில கூட்டிட்டு வந்து பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு முக்கியமான இரும்பு ராடா அவன் திருடி இருக்கிறான் போல. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்லவே மாட்டேன்றான். அப்ப இந்த பாபுன்ற ஆபீசர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வர்றாரு. இந்தாமா லத்தி, நீ 2 போடுமா, உண்மை சொல்றானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அவனை அடிக்கலான்னு கிட்ட வருவாங்க. அப்ப அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய செருப்பை நம்ம ஹீரோன் கவனிப்பாங்க. இந்த செருப்பு யாரோடையதுன்னா வசுதாவோடது. சந்திரிகா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வசுதா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா. அப்ப செருப்பு இல்லாம தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய செருப்பு காணாம போயிருந்திருக்கும். இந்த திருடங்கிட்ட இந்த செருப்பு நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காட்டுக்குள்ள ரிவர் பக்கத்துல இருந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோனுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குதுங்க. சந்திரிகாவோட பாடியை காட்டுல அந்த ரிவர் பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவங்களுடைய செருப்பை மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம். அப்ப இந்த திருட்டு பையன் அந்த செருப்பு ஆட்டையை போட்டு போயிருந்திருக்கலாம். அடுத்த நாள் செருப்பு இல்லாதனால இவங்க செருப்பே இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக அந்த ரிவர் சைட்ல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா சஹாரிகாவோட பாடியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவருக்குள்ள எல்லாம் இறங்கி தேடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தேடியுமே எதுவுமே கிடைக்கலங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது காட்டுக்குள்ள இந்த உயர் மின்னழுத்த கம்பி ஒன்று வச்சிருக்காங்க. பட் கனெக்ஷன்லாம் எதுவும் இல்லையாட்டு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு காங்கிரீட் கல் இருக்குதுங்க. அந்த கல்லுல இந்த செருப்போட அச்சு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. மேபி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்த தோண்ட சொல்லவும் தோண்ட உங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. சஹாரிகாவோட டெட் பாடியை அந்த இடத்துல தான் இவங்க புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி எடுத்து ப்ராப்பரா இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. இப்ப ஜெயில இருக்கக்கூடிய வசுதாவை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. இதை பத்தி பேசும்போது கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம தான் வசுதா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இந்த வசுதா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசுதா வேற யாரும் கிடையாதுங்க. பிளாஷ்பேக்ல மேரி அப்படின்ற ஒருத்தங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இந்த வசுதா தான். பேரண்ட்ஸை இழந்து கணவனை இழந்து குழந்தையை இழந்து தனிமரமா இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த மேரியோட கணவர் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குங்க. அது என்னன்னா மேரியோட குழந்தை பாத்தீங்கன்னா இறந்து போக கிடையாது, உயிரோட தான் இருந்திருக்குது. பணத்துக்காக மேரியோட குழந்தைய வித்துட்டு மேரியோட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லி இருந்திருக்காங்க. மேரி கணவரோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை மிரட்டி விசாரணை பண்ணி இருந்திருக்காருங்க. அந்த விசாரணையில மேரியோட குழந்தை இப்ப எங்க இருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாரை அடாப்ட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களோட அட்ரஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் மேரி கிட்ட சொல்லலாம்னு வரும்போது அந்த நேரம் பார்த்து கணவரோட ஃப்ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மேரி வருவாங்க. அப்ப ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய சீட் எடுத்து கொடுத்து உன்னோட குழந்தை சாவு கிடையாதுமா, இன்னும் உயிரோட தான் இருக்குது, இந்த அட்ரஸ்க்கு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிருவாரு. உடனடியா இந்த மேரி பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போயிருந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த குழந்தைக்கு. அந்த வீடு வேற யார் வீடும் கிடையாது, சந்திரிகாவுடைய வீடு தான். குழந்தையா இருக்கக்கூடிய சந்திரிகா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. யாரு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகவே இல்லை. உடனே மேரி வந்து தூக்குன உடனே சமாதானம் ஆயிருவாங்க. யாருமா நீ, உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க மேரி பாத்தீங்கன்னா இது அவங்க குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை இப்ப சேஃபான ஒரு நல்ல இடத்துல இருக்குது. நம்மளால இந்த குழந்தை இப்படி பாத்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இந்த இடத்துல அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே கிடையாதுங்க, ரொம்ப பசிங்க, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த குழந்தை அழுகிறத பார்த்தோன்னே நான் தூக்குனேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நீ இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிற, நீ இனிமேல் இங்கேயே இரு, குழந்தைய பாத்துக்கக்கூடிய வேலையை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சந்திரிகாவுடைய அப்பா சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைய அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருந்து நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. இவங்களுக்கும் இந்த குடும்பம் துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சந்திரிகாவுடைய அம்மா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல்ல இருந்து முதல்ல ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆகவே இல்லை. 3 முறை சந்திரிகாவுடைய அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருந்திருக்காரு. பிசினஸ் எல்லாமே டல்லா இருந்திருக்குது. அதனால ஒரு சாமியார் கிட்ட போய் பாத்துருந்திருக்காங்க. அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தீங்க, அந்த குழந்தைய மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காருங்க. அதனால இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த குழந்தைய ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒரு குழந்தைய அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை கேட்டதும் வசுதா என்கின்ற மேரிக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா இவ்வளவு நாள் இங்க இருந்தது அவங்களுடைய குழந்தை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் உண்மை தெரிய வருது, இவங்களுடைய குழந்தை அன்லக்கின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒரு குழந்தைய கொண்டாந்து வச்சிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. சரி தன்னுடைய குழந்தை இப்ப எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரணை பண்ணனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவரு இப்ப ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்ல, பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. மேரியோட குழந்தை எங்க போச்சு என்ன ஆச்சுன்ற எந்த ஒரு தகவலும் தெரியலங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த குழந்தை மேல
மேல கோவத்தை உருவாக்குது. அது அந்த வீட்டுல சந்திரிகா வளர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, சந்திரிகா மேல கோவமா மாறுது. சரியான சான்ஸ் கிடைக்கும் போது இந்த சந்திரிகாவுடைய கதையை முடிச்சிடலான்னு சின்ன வயசுல இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிராமத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்குது. அதை பக்காவா பிளான் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது எப்படி பெத்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணை பாத்தீங்க, எப்படி உங்க கையாலேயே கொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பொண்ணை வந்து அன்லக்கின்னு சொன்னாங்கல்ல, இந்த சந்திரிகாவை லக்கின்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப நீ ஜெயில இருக்க, சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் உண்மையை சொல்லவா, உன்னோட உண்மையான குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சேன், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படிங்கும் போது சாதாரண ஆள் போய் கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவாங்க, போலீஸ் போய் கேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்ற டீடைல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க படிக்க இந்த வசுதாக்கு ஒரே ஆனந்தங்க, என் பொண்ணு எங்க இருக்கான்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பாதிலேயே அந்த பேப்பரை ஹீரோயின் கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற தகவல் இனிமேல் யாருக்குமே தெரியக்கூடாது, அது தெரியாமையே ஜெயிலுக்குள்ளேயே சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும் போது தக்காளி தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, சோ அப்போ அந்த பொட்டிக்குள்ள ஒரு சர்டிபிகேட்டும் இருந்திருக்கும். அது என்ன சர்டிபிகேட்னு எடுத்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய பயாலஜிக்கல் பொண்ணே கிடையாது, ஹீரோயினும் அடாப்டட் பொண்ணு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோனுடைய அப்பா அம்மாக்கு நீண்ட நாட்களாவே குழந்தை இல்லாம இருந்திருக்குதுங்க. அவங்களாலையும் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால அடாப்டேஷனுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இதன் மூலமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மாக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பயாலஜிக்கலா யாரோடைய பொண்ணு அப்படின்னு பார்த்தா, அதுல மேரின்றவங்களோட பேர் இருக்குது. அந்த மேரி வேற யாரும் கிடையாது, இப்ப இருக்கிற அந்த வசுதா தான். ஜெயில இருக்கிறது நம்ம ஹீரோனோட பயாலஜிக்கல் அம்மா. இதெல்லாம் தெரிஞ்சு மனம் முடிஞ்சு போய் அந்த இடத்தை விட்டு அழுதுகிட்டே வெளியில வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வழக்கம் போல ஸ்டேஷன் டியூட்டிக்கு போவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருங்க. கனக மகாலட்சுமி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்லுவாங்க. மா உனக்கு தான் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபோன் கொடுக்க, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு கனகம் சொல்லு அப்படின்னு ஒரு லேடி கேட்கறாங்க. இது உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேடி வாய்ஸ் மிரட்டலா மாறுது. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய டிவில நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க, ஜெயில இருந்த வசுதா அப்படின்ற கில்லர் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பிச்சு வந்த இந்த வசுதா பாத்தீங்கன்னா காயின் பாக்ஸ்ல இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க பொண்ணோட டீடைல்ஸை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காயின் பாக்ஸுக்கு வெளியில வேற யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. யாருன்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அவரும் தப்பிச்சு வந்திருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. இந்த பிரசிடென்ட்டுக்கு ஹீரோயினை பழி வாங்கணும், இந்த வசுதாக்கு தான் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற தகவல் தெரியணும். சோ இந்த ரெண்டு விஷயத்த அடுத்த சீசன்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்த சீசன் வந்தது அப்படின்னா கூடி சீக்கிரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சீரீஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.